there is another applicational problems given in the exercise. Exerciseல போய் பார்த்தீங்கன்னா 1.4ல there are two problems given 11 and 12. ஸோ இப்போ நான் 11 டிஸ்கஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 12 டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 11th ப்ராப்ளம் என்ன சொல்கிறது? The distance s, sங்கிறது distance of an object travels under the influence of gravity in time t. So the distance of object is given in times of t seconds, given by this formula, that is s of t. S is distance in terms of time t of gt square plus at plus b, where g is acceleration due to gravity. அப்படின்னா என்ன அர்த்தம்? acceleration due to g வந்து gravity சொன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அது. ஸோ a கான்ஸ்டன்ட் b கான்ஸ்டன்ட். புரியுதா? செக் இஃப் s of t is 1:1. இதுதான் கொஸ்டின். அதாவது டிஸ்டன்ஸையும் டைமையும் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஜிங்கிறது வந்து என்னது? கிராவிட்டி. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஃபங்க்ஷன் வந்து 1:1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். நான் இப்போ என்ன சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி சம் ஒன்று போட்டேன். எஸ் ஆஃப் t1 இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் t2 இருந்ததுன்னா கடைசியில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? t1 இஸ் ஈக்குவல் டு t2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இட் வில் பிகம்ஸ் 1:1 ஃபங்க்ஷன். ஸோ எஸ் ஆஃப் t1ம் எஸ் ஆஃப் t2ம் ஈக்குவலான்னு எடுத்துக்கிட்டு t1 ஈக்குவல் டு t2 ப்ரூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இட் இஸ் அ 1:1 ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் எஸ் ஆஃப் t1? திஸ் இஸ் ஆஃப் g t1 ஸ்கொயர் ப்ளஸ் at1 ப்ளஸ் b. அதாவது ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் t வருதோ அங்கே t1 போட்டுங்க. அதே மாதிரி அது மாதிரி போடுங்க. இங்கே ஆஃப் g t2 ஸ்கொயர் ப்ளஸ் at2 ப்ளஸ் b. ஸோ எங்கெல்லாம் t வருதோ அங்கே t2 போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் திஸ் ஈக்குவேஷன் b will get cancel. Equal values on both sides it will be get cancel. So of g t1 square plus at1 is equal to of g t2 square plus at2. Are you able to understand? b will be get cancel. Equal values on either side. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த at1 அந்த பக்கம் கொண்டு போகிறேன், இந்த of g t2 square இந்த பக்கம் கொண்டு வரேன். So of g t1 square minus of g t2 square is equal to a t2 minus a t1. Are you able to understand? So இப்போ என்ன பண்ணுறேன்? இதுலேருந்து ஆஃப் வெளியே கொண்டு வந்துடுறேன், ஜியை வெளியே கொண்டு வந்துடுறேன், ஏன்னா கான்ஸ்டன்ட் ரெண்டுமே. ஸோ t1 ஸ்கொயர் மைனஸ் t2 தட் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு t2 மைனஸ் t1. ஓகே, கிளியர்? ஸோ ஆஃப் ஜியை வெளியே கொண்டு வந்துட்டேன், t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு இதில் a காமனாக கொண்டு வந்துட்டேன், t2 மைனஸ் t1. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன பண்ணலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பியில் நம்ம பிரிக்கலாம். ஸோ ஆஃப் g t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன பண்ணலாம்? ஆஃப் t1 மைனஸ் t2 இன்ட்டு t1 ப்ளஸ் t2 that is equal to a into t2 minus t1. Half into g into t1 minus t2 into t1 plus t2 that is equal to, when you take minus sign outside we will get t1 minus t2. இந்த t1 னையும் இந்த t2 அங்கே மாற்றினா உங்களுக்கு மைனஸ் வந்துடும். ஸோ ரெண்டு வேல்யூயும் ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்க, கேன்சல் பண்ணுறோம் நம்ம. அப்போது t1 minus t2 is equal to 0. So t1 is equal to t2. So when t1 is equal to t2 means it becomes what? 1:1 function. So exercise 1.4ல 12th sum போகிறோம். The function t which maps temperature in Celsius, C னு கொடுத்துருக்காங்க, into temperature in Fahrenheit, அதாவது செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. that is f is equal to 9/5c plus 32. இது ஏற்கனவே நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ t ஆஃப் செல்சியஸ் தட் இஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட் இஸ் கிவன். அதில் கேட்குறாங்க ஃபைண்ட். ஸோ மொத்தம் 5 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு முதல் 3 சப்டிஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் 4 and 5 நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ t ஆஃப் 0 ஓட வேல்யூ என்ன? செகண்ட் கொஸ்டின் t ஆஃப் 28 ஓட வேல்யூ என்ன? தேர்ட் ஒன் t ஆஃப் -10 எவ்வளோ? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 0, ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு? ஸோ இங்கே கொடுக்குற வேல்யூ வந்து சின்னு அர்த்தம்.
இப்போ C is equal to 0 அப்படின்னு சொன்னால் அதோட என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க, Fோட வேல்யூ எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். பாருங்கள், T of C is equal to F. What is the condition is F is equal to 9/5 C plus 32. அப்போ C is equal to 0 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு Fோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 9/5 Cயோட வேல்யூ 0 plus 32. 0 into number becomes 0. So F is equal to 32 கிடச்சிடும். எல்லாம் புரிஞ்சுதா? ஸோ வாட் இஸ் F is 32 degree. அடுத்து என்ன கேட்குறாங்க, T of 28. இப்போ C என்ன எடுத்துக்கணும், 28 எடுத்துக்கணும். செகண்ட் சப்டிவிஷனில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். C is equal to 28னா Fோட வேல்யூ எவ்வளவு? How to find the value of F using the same equation. So F is equal to 9/5. Fோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 28 plus 32. This is equal to 9. இதை 5ல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்க, 5 5s are 25, பேலன்ஸ் 3 5.6 வருமா, ப்ளஸ் 32. ஸோ 9 6 are 54, பேலன்ஸ் 5, 9 5s are 45, என்ன வரும் 45 + 5 50, 50.4 + 32. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 82.4 வரும். ஸோ வாட் இஸ் Fோட வேல்யூ, 82.4. இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் போகலாம். ஓகேவா? தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, T of -10 அப்படின்னா Cயோட வேல்யூ வந்து -10, Fோட வேல்யூ எவ்வளவு, அதே கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ F is equal to 9/5 C plus 32. இப்போ இந்த Cங்கிற இடத்துல என்ன பண்ணணும், -10 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 9/5 -10 plus 32. இது 5 வந்து 10 திரும்ப கேன்சல் பண்ணலாம், 2 times. ஸோ -18 plus 32. ஸோ 32ல் 8 போனால் என்ன வரும் பாருங்க, will get what, 12 1 14. ஸோ F is equal to 14. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் கேட்குறான், ஃபைண்ட் ஃபோர்த் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C when T of C is equal to 212. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்காங்க, T of C is 212 கொடுத்துருக்காங்க. அதாவது T of C ங்கிறது F. ஸோ Fோட வேல்யூ வந்து 212. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் C. ஸோ ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ யூஸ் த சேம் ஃபார்முலா. F is equal to 9/5 C plus 32. So what is F is 212 is equal to 9/5 plus C 32. So you can take this 32 the other side. 212 minus 32 is equal to 9/5 into C. So 212ல 32 மைனஸ் பண்ணுங்க, 0 8 180 is equal to 9/5 into C. இப்போ இந்த 9/5 எந்த கொண்டு போகும்போது 5 மேலே போயிடும், 9 கீழே வந்துடும், அப்படி இன்வெர்ட் ஆகிடும். ஸோ 5/9 into 180 is equal to C. Now we can able to calculate the value of C. So 9 எத்தனை முறை கேன்சல் பண்ணலாம், 2 times 18, 0 தான் 20 போட்டுக்கிட்டோம். அப்போ C is equal to 100. So what is the Celsius is 100 degree. ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்க, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. என்ன சொல்கிறாங்க, செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவல் அப்படின்னா என்ன கேட்குறான், ஃபைண்ட் த டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ டீயோட வேல்யூ என்ன, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் when the செல்சியஸ் வேல்யூ ஃபாரன்ஹீட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ எஃப்பும் சியும் ஈக்குவல், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ வந்து டீன்னு வச்சுக்கலாம், அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டும் சேம் வேல்யூலேயே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எஃப்பும் சியும் ஈக்குவலாக இருந்தா அப்படின்னா இப்போ இங்கே எஃப்ங்கிற இடத்துலையும் சிங்கிற இடத்துலையும் டி போடுங்க. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5 சி ப்ளஸ் 32. ஸோ எஃபோட வேல்யூ டி, சியோட வேல்யூ என்னது டி. ஏன் ரெண்டு டீன்னு எடுத்துக்கிறோம், பிகாஸ் ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து டைம் கண்டுபிடிக்கணும். யூ டு கால்குலேட் தி டெம்பரேச்சர்.
So when you take this 9 by 5t to the other side, we'll get t minus 9 by 5t is equal to 32. So the t by 1 வச்சுக்கலாம், just cross multiply this, we'll get 5t minus 9t divided by 5 is equal to 32. Okay va? So 5t minus 90 போனா minus 4t by 5 is equal to 32. So இந்த 4 இந்த 32 cancel பண்ணலாம். That is minus 4t by 5 equal to 32. So divided by 4 போட்டிங்கன்னா minus t by 5 is equal to 8. 4 8s are நாகும் 32 வந்துரும். So the 8 cross multiply பண்ணா minus t is equal to 8 5s are 40. So what is t ன்னு சொன்னா இந்த minus அந்த பக்கம் கொண்டு போனா multiply பண்ணனாகும். So minus 40. So what is the temperature is 40. எதுல வருது? minus 40ல வருது. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது அதில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டோம் உங்களுக்கு. 1.5 எக்ஸசைஸில் ப்ராப்ளம்ஸ் நிறைய உங்களுக்கு டீல் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ராக்ரஸ் செக்னு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணால் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஷல் வி ப்ரொசீட் டு த ப்ராக்ரஸ் செக். ப்ராக்ரஸ் செக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் ட்ரூ எதெல்லாம் ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது. இட் இஸ் அ ஃபால்ஸ் ஒன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ரெண்டு செட் எடுத்துக்கிறோம். ஏபி, இங்கே ஒரு எலிமெண்ட், 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 இங்கே ஒரு எலிமெண்ட். ஸோ இதை இதோட கனெக்ட் பண்ணுறாங்க, இதை இதோட கனெக்ட் பண்ணுறாங்க, இது இதோட கனெக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிமெண்ட்டுக்கு இதுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ இமேஜ் இன் திஸ் செட் டு ஏ டு பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் நாட் ஆன் டு. ஸோ எல்லா ஒன் டு ஒன்ட்டுமே ஆன் டுவாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? Say what is the second statement says that there will be no one to one functions. There will be no one to one functions when n of a is equal to 4 and n of b is equal to 3. So அதாவது உங்களுக்கு வந்து 4 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4. ஸோ 4 எலிமெண்ட் இருக்கு. பியில் வந்து 3 எலிமெண்ட் இருக்கதா வச்சுக்கலாம். அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. n of a is 4, n of b is 3. இதில் பார்த்தீங்கன்னா there will be no one to one function from n of a is equal to 4, n of b is equal to 3. So suppose இப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி கனெக்ட் பண்ணலாம். இந்த எலிமெண்ட்டை கொண்டு இதோட கனெக்ட் பண்ணலாம். கட்டாயமாக இமேஜ் இருக்கு இல்லையா? So there will be no one to one functions when n of a is equal to 4 and n of a is equal to 3. இது பார்த்தீங்கன்னா இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது இல்லையா? ஸோ இந்த எலிமெண்ட் இதோட ரெண்டு எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. அதனால் there will be no one to one functions when n of a is equal to இதில் 4 எலிமெண்ட்டும் இதில் 3 எலிமெண்ட் இருந்தால் நோ ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ இட் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். தட் இஸ் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஆன் டு ஃபங்க்ஷனுமே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்குமா? ஸோ இதோட ரிவர்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் இல்லையா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆல் ஆன் டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஒன் டு ஒன். ஏன்னா அதோட ரிவர்ஸு. ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. திஸ் இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன். இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே இருக்கிற எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இட் இஸ் அன் ஆன் டு ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் நாட் ஒன் டு ஒன். ஸோ எல்லா ஆன் டு ஃபங்க்ஷனுமே ஒன் டு ஒன்னாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தென் ஃபோர்த் ஒன், there will be no on to functions when n of a is equal to 4 and n of b is equal to 5. அதாவது n of a ல வந்து 4 எலிமெண்ட்டும் n of b ல 5 எலிமெண்ட்டும் இருந்தால் there will be no one to one function, no on to function. So it is a true statement. For example, a ல வந்து 4 எலிமெண்ட் இருக்கு, b ல வந்து 5 எலிமெண்ட் இருக்கு அப்படின்னா
இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குன்னு வச்சு, there will be no on to function when n of a is equal to 4 and n of b is equal to 5. இப்படி கனெக்ட் பண்ணலாம். இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்காது, என்ன இருக்காது, இப்போ இதில் இமேஜ் இருக்கு, ப்ரீ இமேஜ் இருக்காது. ஸோ n of a ல 4 எலிமெண்ட்டும் n of b ல 5 எலிமெண்ட் இருந்தால் என்ன ஆகும், there will be no on to function. So it is not an on to function because one element is left out, because this has got how many elements, there are 5 elements are there. Now we'll go to the another one, sixth one. If f is a bijective function, if f is a bijective function from a to b, then n of a is equal to b and n of b is equal to, ரெண்டும் சேமாக இருக்கணும், n of a வும் n of b யும் சேமாக இருக்கணும். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இது பைஜெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிறேன் 1 2 3 elements, 1 2 3 elements. So when you see this diagram, we can say it is an one to one function and also it is on to. Why? Because n of a is equal to n of b. The number of elements in the set A is equal to the number of elements in the set B. So A என்ற செட்லையும் B என்ற செட்லையும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே என்னது, ஈக்குவலாக இருந்தால் it is a bijective. So bijective means it is one to one as well as on to, only when n of a is equal to n of b. இதில் பாருங்க, n of a is not equal to n of b, n of a is not equal to n of b. ஸோ இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பொறுத்து மாறும், அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஸ்டேட்மெண்ட் இது, இட் இஸ் a ட்ரூ ஸ்டேட்மெண்ட். n of a is equal to n of b, then f is a bijective function from a to b. இது இருக்க முடியாது, this is a false statement. அதாவது n of a வும் n of b யும் ஈக்குவலாக இருந்தால் அது பைஜெக்டிவாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது என்ன கேட்குறாங்க, பைஜெக்டிவாக இருந்தால் n of a ஈக்குவல் டு n of b, this is true. But n of a is equal to n of b, அதோட கான்வர்ஸ், then f is not bijective. ஒரு டயக்ராம் கூட நம்ம போட்டு காட்டலாம். சேம் எலிமெண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த எலிமெண்ட் இதோட கனெக்ட் ஆகுது, இந்த எலிமெண்ட் இதோட கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலிமெண்ட் இதோட கனெக்ட் ஆகுது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏவும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பியும் சேமாக இருக்குது, ஆனால் இட் இஸ் நாட் பைஜெக்டிவ், இட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். திஸ் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. இதில் சப்போஸ் இதில் கனெக்ட் பண்ணால் கூட என்ன ஆகும், இதில் ஒரு எலிமெண்ட் லெஃப்ட் அவுட் ஆகும். Therefore n of a is equal to n of b, then f is a bijective from a to b is a false statement.